இந்த கேக் ரெசிபியை குழந்தைங்க கிட்ட காமிச்சிங்கன்னா கண்டிப்பா செஞ்சு தர சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். ஹெல்தியான கோதுமை மாவுல செஞ்ச மலாய் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரபடி பண்றதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 10 பாதாம், 10 முந்திரி, 2 ஏலக்காவை கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்க ஒரு பேன்ல 2 கப் பால் சேர்த்திருக்கிறேன். பால் கொதிச்சு வரும்போது 3 டேபிள் ஸ்பூன் பிரவுன் சுகர் சேர்க்கிறேன். இதோடவே நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ், கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்து லோ ஃபிளேம்ல கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சீங்கன்னா இந்த அளவு திக்காயிரும். இப்போ நீங்க கேஸ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிருங்க. கேக் பண்றதுக்கு 1/4 கப் வெண்ணெய், 1/2 கப் பிரவுன் சுகர், 1/4 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதோடவே 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 3/4 கப் பால் தேவை இருந்தது. 1/2 கப்ல இருந்து 3/4 கப் வரைக்கும் பால் தேவை இருக்கும். உங்களுக்கு விருப்பமான நட்ஸும் சேர்த்துக்கோங்க. பிரவுன் சுகருக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணத்துல வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கேக் பேட்டர் சேர்த்துக்கோங்க. கடாய் பாத்தீங்கன்னா 10 நிமிஷமா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு கடாயில படாத மாதிரி பாத்துக்கோங்க. 20ல இருந்து 25 நிமிஷத்துல உங்களுக்கு கேக் சூப்பரா தயாராயிரும். நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ரபடியை ஊத்தணும். இந்த கேக் பாத்தீங்கன்னா இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ரபடி சேர்க்கறதுக்கு முன்னாடி டூத் பிக் வச்சு கேக்ல அங்கங்க குத்தி எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ள நல்லா இறங்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரபடியை இது மேல ஊத்திட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.